வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான அந்த காரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நமக்கு ஒரு டாக்ஸி டிரைவரை காட்டுறாங்க. இவரோட பேர் அரவிந்த் அப்படின்றது. இந்த அரவிந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடியை கூட்டு போய் விடுறது, கூட்டு வர்றது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த லேடி ஏதோ இல்லீகலான வேலை பண்றாங்கன்ற மாதிரி அரவிந்துக்கு டவுட் இருக்கு. அந்த லேடி அப்பப்ப இவர் கொஞ்சம் உத்துலாம் நோக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடி பண்ற பிசினஸ் பத்தி இவருக்கு தெரிய வருது. இவருக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால அந்த லேடிக்காக சில விஷயங்கள்லாம் இவர் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. வினோத்னு ஒருத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்க ஒரு நபரை பார்க்கறதுக்காக வராங்க. அங்க பார்த்தா அரவிந்த்னு ஒருத்தரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த அரவிந்தை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப லாக் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அரவிந்த் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரவிந்தை பொறுத்த வரைக்கும் கால் டாக்ஸி ஓட்டுறவரா இருப்பாரு. இவரோட கார்ல இப்ப வந்து ஃபிடான்னு ஒரு பொண்ணு தான் டிராவல் பண்றாங்க. இந்த ஃபிடா எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் இவரை பிக்கப் பண்ணுவாரு. எங்க டிராப் பண்ண சொல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் டிராப் பண்ணுவாரு. இப்போ ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு குரூப்பை காட்டுறாங்க. இந்த குரூப்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. இதுல குறிப்பா பீட்டர்னு ஒரு நபர் இருக்காரு. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி மாதவன் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதவனை ஏதோ பண்றதுக்கு பிளான் வச்சிருக்காங்க போல. இந்த சைடு ஃபிடா இருக்காங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இறங்குறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. மாதவன் ஒருத்தர் 3 பேர் பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த அரவிந்துக்கு மாதவன் காசு தரணும் போல. அதனால மாதவனுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த மாதவன் செம்ம போதையில இருக்காரு. அரவிந்த் கால் பண்றது அந்த மாதவனுக்கு தெரியுது. இருந்தாலுமே அந்த மாதவன் என்ன பண்றாருன்னா காலை திரும்ப திரும்ப கட் பண்ணிட்டாரு. இப்ப போதையில நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வண்டி இவரை அடிச்சு தூக்குது. 3 பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் திட்டமிட்டு இவரை அடிச்சே தூக்கி இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆம்புலன்ஸை கொண்டு வந்து இவரை கொண்டு போலான்ற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்க. திட்டமிட்டு அவங்களே ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்றது தெரியுது. ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க. பண்ணி எல்லாம் வளர்க்குற ஒரு பண்ணை இருக்கு, அந்த பண்ணைக்கு கொண்டு வராங்க. அந்த பாடியை வச்சு ஏதோ பண்ண போறாங்க போல. இப்ப பிரான்சிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளக்காரர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவனுங்க 3 பேருக்கு அந்த பிரான்சிஸ் தான் ஹெட்டா இருப்பாரு. என்ன பாடி வந்துருச்சான்னு கேக்குறாரு. வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திட்டமிட்டு யாரையாவது தூக்குவாங்க. அவங்க உடம்புல இருக்க ஆர்கன்லாம் இவங்க எடுப்பாங்க போல. இவரோட பிளட் குரூப்லாம் மேட்ச் ஆயிருக்கும். அதனால தான் இவரை தூக்கி இருக்காங்க. இவரோட ஆர்கன்லாம் இந்த இடத்துல எடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமா வேலையை முடிங்கன்ற மாதிரி பிரான்சிஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஃபிடா வெயிட் பண்ணாங்கல்ல, இப்ப ஃபிடாவை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. அரவிந்த் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிரான்சிஸ் இருக்கார்ல, ஃபிடா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபிடாவும் இவரும் சேர்ந்த மாதிரி தான் இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிடா அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரிலாம் பிரான்சிஸ் பேசிட்டு இருக்காரு. இந்த ஃபிடாவை பொறுத்த வரைக்கும் கடைசி 2-3 வருஷமா இவர் கூட சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த பிசினஸை இதோட நிறுத்திக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரலான்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. அதை பத்திலாம் பிரான்சிஸ் கிட்ட சொல்றாங்க. பிரான்சிஸும் வெளிநாட்டுக்கு போய் என்ன காட்டி கொடுக்கறத பத்தி யோசிக்க மாட்டேன்னு கேக்குறாரு. சேச்சே, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு காசு மட்டும் வேணும்னு கேக்குறாங்க. பிரான்சிஸ் ஆள் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த ஆள் இருக்கார்ல, நீங்க சொன்ன மாதிரியே காசு இருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிடுறாரு. இந்த காசை எடுத்துக்கோ, எப்ப வெளிநாட்டுக்கு போக போறேன்னு கேக்குறாரு. இன்னும் 1 மாசத்துக்குள்ள போயிடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த லேடி ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி அரவிந்தோ இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃபிடா கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இந்த ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை பார்க்கறது பிடிக்கல போல. ஓம் நர்ஸா ஏதாவது வேலை கிடைச்சா சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, ப்ளீஸ்கா சீக்கிரமா ஏதாவது வேலையை சொல்லுங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. கவலைப்படாத, நான் சீக்கிரமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஃபிடாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டாக்ஸில போயிட்டு இருக்கும் போது இந்த ஃபிடா இருக்காங்கல்ல, ஆர்கன் டிராபிகிங் சம்பந்தமா ஒரு புக் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. என்ன புக் மேடம் படிக்கிறீங்கன்ற மாதிரி அரவிந்த் கேக்குறாரு. இவங்களுமே அந்த புக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் ஆர்கனை திருடுற கும்பல் இருக்கான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா, இந்த மாதிரிலாம் கூட மனுஷங்க இருக்காங்க, இவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபிடா பேசுறாங்க. அதாவது ஃபிடா நல்லவங்க மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா மேடம், இந்த மாதிரி பண்றவங்களா ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இது சார்ந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபிடாக்கு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா
வேற ஒரு சைடுல பீட்டர்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த பீட்டர் தான் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஏதோ சொல்றதுக்கு வராரு. இப்ப எதுவும் பேச தேவையில்ல, கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி சரி கார்ல இருக்கியா, நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி அவர் கட் பண்ணிடுறாரு. பீட்டரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ஆர்கன் எல்லாம் வெட்டி எடுத்தாங்க பாத்தீங்களா, இப்ப வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்களோட வீட்டை பார்த்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபிடா வெளிநாட்டுக்கு போக போறாங்க. அதுல இருந்து சில நாள்ல இவருமே வெளிநாட்டுக்கு போக போறாரு. ஆனா இவர் கூட வேலை பார்க்கறவங்க இருக்காங்கல்ல, இவரை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவ பாட்டுக்கு போயிட்டு உன்னை கழட்டி விட்டுற போறா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சேச்சே அவ அப்படிலாம் கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சைடு அரவிந்த் இருக்கார்ல, ஃபிடாவை டிராப் பண்ணிட்டாரு. ஃபிடா ஒரு பேக்கோட போறாங்கல்ல, அதை குறுகுறுன்னு பாக்குறாரு. இந்த லேடி ஏதோ தப்பு பண்றாங்க, என்னன்னு தான் தெரியலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அரவிந்த் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆர்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதை சரி பண்றதுக்கு நிறைய காசு தேவை. அதனால தான் ராப்பகலா இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்குமே கால்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இவரால நொண்டி நொண்டி தான் நடக்க முடியும். அம்மா எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒய்ஃப் கிச்சன்ல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி வந்து இடுப்புலயே கைய வைக்கிறாரு. அவங்களுமே வெக்கப்பட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாருன்றது தெரியுது. இப்ப வீட்டுக்கு வந்த ஃபிடா இருக்காங்க பாத்தீங்களா, எதை பத்தியோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. எதை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்க பாய் ஃப்ரெண்டான பீட்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா பீட்டர் இருக்கார்ல, வேற ஒரு பிளானை இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போய் வாழலாம்னு நினைச்சா நம்ம கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த நெட்வொர்க் நிறைய காசை சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, இந்த நெட்வொர்க்கு தெரியாம அந்த காசெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா என்ன, நம்மள கண்டிப்பா அவங்களால பிடிக்க முடியாது. சாமர்த்தியமா நம்ம அந்த காசை வச்சு கடைசி வரைக்கும் வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை வராதான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், நான் காசை தூக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் இந்த மாதிரி யோசிக்கணும்னு ஃபிடாவே சில வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப நினைச்ச மாதிரியே பீட்டர் அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பீட்டர் காசை தூக்குனதுக்கு அப்புறம் பீட்டரை நம்ம துரோகம் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன்லாம் டோட்டலா மாறுது. இவர்கிட்ட அன்பா பழகிற மாதிரி ஃபிடா நடிக்க தான் செஞ்சிருக்காங்க போல. அவனே காசை தூக்குறதா சொல்றான். காசை தூக்குனதுக்கு அப்புறம் இவனை ஏமாத்திட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலையில அரவிந்த் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அரவிந்த் ஒய்ஃபோட பேரு மாதுரி அப்படின்றது. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அரவிந்துக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அது என்னன்னா, மாதவன் ஒருத்தருக்கு காசு தேவைப்பட்டிருக்கும். இவர் கடனா வாங்கி அந்த மாதவனுக்கு தந்திருப்பாரு. நியாயமா மாதவன் தானே அந்த கடனை அடைக்கணும். ஆனா கால் பண்ணா அந்த மாதவன் எடுக்கவே மாட்டாரு. அவர் இப்ப உயிரோடவே இல்ல, அந்த விஷயம் எல்லாம் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதவன் காலியே எடுக்க மாட்டான். இப்ப காசை எப்படி கட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் முடிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவோ சொன்ன, இந்த ஃப்ரெண்டுக்கு வாங்கி தர வேலை எல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு, நீங்க தான் தேவையில்லாம காசெல்லாம் வாங்கி தந்தீங்க, சீக்கிரமா கால் பண்ணி பாருங்க, அப்படி இல்லைன்னா நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃபீடா கிட்ட ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணு வேலை கேட்டாங்க பாத்தீங்களா, உனக்கான வேலையை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆனா சில கண்டிஷன் மட்டும் இருக்கு. என் பிளாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிளாட்ல தான் நீ வேலை பார்க்க போற. ஆனா என்னையே நீ தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க முடியாது. நான் ஒரு ஏஜென்ட் மூலியமா தான் அந்த வீட்டுல உன்னை சேர்த்து விட போறேன். நானே உன் எதிர வந்தாலும் சரி, என்னை பார்த்து நீ ஸ்மைலே பண்ணக்கூடாது, என்னை கடந்து போயிடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன இப்படிலாம் சொல்றாங்கன்னு ஃபாத்திமா யோசிக்கிறாங்க. எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃபாத்திமாவும் அந்த வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா பொண்ணு, அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. அம்மாவை பாத்துக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் வெளியே வேலை பார்க்கறாங்க. அவங்க எப்பெல்லாம் கார் எடுக்க சொல்றாங்களோ ஃபாத்திமா எடுத்து கூட்டு போனோம். இதுதான் ஃபாத்திமாவோட வேலையா இருக்கும். ஃபாத்திமா அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாத்திமா வேலை பண்றத அப்பப்ப நம்ம ஃபிடாவும் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபாத்திமாவை ஏதோ ஒரு பிளானுக்காக தான் வர வச்சிருக்காங்கன்னு தெரியுது. என்ன பிளான் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. அரவிந்த பொறுத்த வரைக்கும் இன்னமும் மாதவனை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ரீச்சே பண்ண முடியல. அதே மாதிரி அரவிந்தோட கால்ல அடிபட்டிருக்கு, பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, சின்ன வயசுல தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல. அந்த சின்ன வயசு விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. என்ன யோசிச்சு பாக்குறாரு அப்படின்றத தெளிவா இப்போதைக்கு நமக்கு காட்டல. இந்த ஃபிடா எங்க போறதா இருந்தாலும் அரவிந்துக்கு தான் கால் பண்ணுவாங்க. இப்ப அரவிந்தோ அவங்க சொல்ற இடத்துக்குலாம் கூட்டு போறாரு. அவங்க என்னென்னமோ பண்றாங்கல்ல, அதனால ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி அரவிந்தம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஃபிடா இருக்காங்கல்ல, ஒரு நபரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர்கிட்ட அட்வான்ஸ் மாதிரி காசெல்லாம் வாங்குறாங்க. என்ன வேலை பண்றதுக்காக காசை வாங்குறாங்கன்றது தெரியல. இதை தாண்டி அவர் டிக்கெட்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி டிக்கெட்லாம் எடுத்து தராரு. இவங்களுமே அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நாள் வந்து உங்களை பாக்குறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அரவிந்த் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. எங்க நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன், வரும்போது பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அரவிந்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் அரவிந்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தரலாம் நினைக்கிறாரு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவ்வளவு காசுலாம் தராதீங்க, அவர் திரும்பி தரலனா என்ன பண்ணுவீங்க, அவ்வளவு காசுலாம் தரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நான் வர சொல்லிட்டேன், கொஞ்சம் காசாவது தரேன்ற மாதிரி இவரும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அரவிந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
மச்சான் 3 லட்ச ரூபாய் தரதா சொன்னல, அவ்வளவு காசு என்கிட்ட இல்லடா, இப்போதைக்கு 1.5 லட்ச ரூபாய் மட்டும் தரேன், 1 லட்ச ரூபாய் கேஷா இருக்கு, 50,000 ரூபாய் உனக்கு போன்ல போட்டு விடுறேன்னு சொல்லிட்டாரு. அரவிந்துக்கு காசு தர நபரோட பேரு தினேஷ் அப்படின்றது. இவருமே தினேஷ்க்கு ஒரு நன்றிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் சொன்னதுனால தினேஷ் கொஞ்சம் காசு கம்மி பண்ணிருக்காரு போல. இப்ப அரவிந்த் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வினோத் உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் அரவிந்த லாக் பண்ணி வச்சிருந்தாருல, அவரும் கேங்கும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் அடுத்து யாரை தூக்கணும்னு டிஸ்கஸ் பண்றாங்க. ஆர்கனை தூக்குவாங்க பாத்தீங்களா, அந்த கேங் தான் இவங்க. இவங்க அடுத்ததா யாருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னா தினேஷ்க்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதாவது இப்ப அரவிந்த் பேசிட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அவனை சமயம் பார்த்து தூக்கணும்ன்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அரவிந்த் காசு வாங்கினதை வேற ஒருத்தனுங்க பார்த்திருப்பாங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் காசை திருடுறவனுங்க. இப்ப அரவிந்த் கார்ல ஏறலாம் நினைக்கும் போது காசை புடிங்கிட்டு வேகமா பைக்ல ஏறி கிளம்புறாங்க. அரவிந்த் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப நைட் நேரம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் டாக்ஸி ஓரமா நிக்கிறத கவனிக்கிறாரு. இங்க எதுக்காக நிறுத்தி இருக்கன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட விசாரிக்கிறாரு. ஹீரோவோட Dress முழுக்க மண்ணா இருக்கு. என்னடா Dress முழுக்க மண்ணா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இப்ப அரவிந்துமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா 2 பேர் சேர்ந்த மாதிரி இவரோட காசெல்லாம் புடுங்கிருப்பாங்க. அதாவது அந்த 1 லட்ச ரூபாயை புடுங்கிட்டு போயிருப்பாங்க. இவரும் துரத்தி இருப்பாரு. அவங்கள புடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அவனுங்க ஆட்டம் காமிச்சிட்டு தப்பிச்சிருப்பாங்க. சரி, அவங்க பைக் நம்பரை நோட் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் கேட்கிறாரு. நோட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருமே டீட்டெயிலாம் கொடுக்குறாரு. சரி, அவங்க 2 பேர் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உன் 1 லட்ச ரூபாயை சீக்கிரமா நான் மீட்டு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அவர் என்ன தொல்லை பண்றாரு, சீக்கிரமா கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் அரவிந்த் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி போறப்ப அரவிந்த் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவனுங்க 2 பேர் வேகமா போகும்போது அரவிந்த் துரத்திட்டு வந்து சண்டை போட்டிருப்பாரு. அரவிந்தால சரியா நடக்க முடியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் பொய் தான் போல. அரவிந்த் நல்லாவே நடக்கிறாரு, சண்டை போடுறாரு. அதை மீறியா அவனுங்க 2 பேர் தப்பிச்சு போயிருப்பாங்க. அதனால அரவிந்த் டென்ஷன் ஆயிருப்பாரு. நடக்க முடிஞ்சோம் எதுக்காக நடக்க முடியாத மாதிரி நடிக்கிறாருன்றது இப்போதைக்கு தெரியல. இவர் வீட்டுக்கு வந்துட்டோம், உள்ள வராம இருக்காரு. என்ன ஹஸ்பண்ட் வாசல்லயே இருக்காருன்னு ஒய்ஃபும் என்னங்க கிட்டு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம காரை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட தான் கேக்குறேன்ற மாதிரி திரும்பி பேசுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரா, கோவப்பட்டு பக்கெட்டை எட்டி மிதிச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விஷயத்தினால கோபமா இருக்காருன்றது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கிளம்பிடலான்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவரோட காசு காணாம போயிருச்சுல, அதனால தான் கொஞ்சம் அப்செட்ல இருக்காரு. இப்ப இவர் மேல தண்ணி எல்லாம் ஊத்துன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. பீட்டர், ஃபிடா 2 பேருமே அந்த நெட்வொர்க்குக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. வினோத்தும் அந்த நெட்வொர்க்குக்காக வேலை பார்க்கிறவரு. வினோத் பொறுப்புல தான் அந்த காசு ஒரு இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த காசை தூக்குறதுக்கு தான் இவங்க 2 பேர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க ஏற்கனவே இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்திருக்காங்க. எல்லாம் கரெக்டா நடந்துருமான்ற மாதிரி ஃபிடா கேக்குறாங்க. கவலைப்படாத, எல்லாமே கரெக்டா நடந்துரும் அப்படின்ற மாதிரி பீட்டருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அரவிந்துக்கு காசு கொடுத்த நபரை காட்டுறாங்க. அரவிந்த் போன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு போல. அதனால லாக் பண்றதுக்காக இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அரவிந்தோட கார் வந்தோன்னா சட்டுன்னு கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. எப்பதான் காசை தருவன்னு கேக்குறாரு. சார், நான் அந்த காசை வாங்கல, மாதவனுக்காக தான் வாங்கி தந்தேன், அவன் என்ன ஏமாத்திட்டான் சார், சீக்கிரமா நான் காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் காரை இப்போதைக்கு தந்துருன்ற மாதிரிலாம் இவர் மிரட்டிட்டு இருக்காரு. இப்பதான் அவனுங்க 2 பேரும் பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அரவிந்துக்கு தகவல் கிடைக்குது. இவரும் வேகமா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுங்க 2 பேர் மாட்டிருப்பாங்க. காசு இல்லன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க. காசு கிடைக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும் போல, கொஞ்ச நாள் கழிச்சு வான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார், இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ற மாதிரி அரவிந்த் சொல்லிட்டாரு. அதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கொஞ்ச நாள் இவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சீக்கிரமா உங்களுக்கான காசு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால கடன் கொடுத்தவரும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. பீட்டரும் ஃபிடாவும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு வச்சாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க போல. எல்லாம் கரெக்டா நடந்துரும்ல அப்படின்ற மாதிரி ஃபிடா பயந்த மாதிரி கேக்குறாங்க. நீ பயப்படாத, நான் வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் ஃபிடாவோட ரியாக்ஷன் டோட்டலா மாறிடுது. இப்ப ஃபிடா இருக்காங்கல்ல, அரவிந்துக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆக்சுவலா நான் வெளிநாட்டுக்கு கிளம்ப போறேன், எனக்கு ஒரு பெரிய பேக் வேணும், நீ ஈவினிங் வரணும், எனக்கு பேக் வாங்கிட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அரவிந்த் ஒய்ஃப் அரவிந்துக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நேத்தே அந்த கிட்டு வாங்கிட்டு வரல, இன்னைக்கு அது வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி, வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பீட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் கார்ல தான் போயிருப்பாரு. அந்த கார் ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால இவரோட கார்ல ஏறுறாரு. இந்த இடத்துக்கு என்ன கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அரவிந்த் இருக்கார்ல, அவர் சொல்ற இடத்துக்கு அவரை கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப வினோத்தும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அந்த பீட்டரை பார்க்கலான்ற மாதிரி பீட்டர் இருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அவர் எப்பயோ காலி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டி சொல்றாரு. காலி பண்ண நம்ம கிட்ட சொல்லணுமே, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்தி அந்த பிரான்சிஸ்க்கும் கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க போல, அதனால தான் இடத்தை சொல்லாம மாத்திருக்காங்க.
இதுக்கப்புறம் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கவா அப்படின்ற மாதிரி வினோத் கேக்குறாரு. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிங்க, தப்பு பண்ற மாதிரி இருந்தா கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி வினோத்தும் ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அவங்க எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இந்த வினோத் டீமை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 பேர் இருப்பாங்க. 2 பேர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இருக்காருல, பணம் எங்க இருக்கோ அந்த இடத்துல பாதுகாப்புக்காக இருக்காரு. இவருக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபாத்திமாவை நமக்கு காட்டுறாங்க. ஃபாத்திமா அந்த முஸ்லீம் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறதெல்லாம் இந்த ஃபிடா கவனிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்தா மட்டும் கீயை தாங்கன்ற மாதிரி கீயை தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த வினோத் டீம்ல 3வது நபர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப சட்டுன்னு அவரை பின்னாடி வந்து பீட்டர் அட்டாக் பண்றாரு. இங்கதான் காசு இருக்கு போல, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. பீட்டர் துரோகம் பண்றான்னு தெரிஞ்சோன்னா அவனுமே சண்டை போட ஆரம்பிக்கிறான். மாத்தி மாத்தி 2 பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பீட்டரும் அடிச்சு போட்டுட்டு காசெல்லாம் எடுத்துடுறாரு. இந்த சமயம் நம்ம ஹீரோ இருக்காருல, இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. ஏன்னா பீட்டர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். செக் பண்றதுக்காக வரும்போது பீட்டர் சண்டை போடுறத பார்த்து பயந்துடுறாரு. இப்ப பீட்டர் காசு எடுத்தாச்சு கிளம்பலான்னு யோசிக்கும் போது டாக்ஸி கிளம்பி போயிருது. இவன் என்ன கிளம்பி போயிட்டான், சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க இருக்க காரை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ பீட்டர் பிளான் சக்சஸ் ஆயிருச்சு. நம்ம கூட கார்ல வந்தவன் என்ன கன்னை வச்சுலாம் ஷூட் பண்றான் அப்படின்ற மாதிரி அரவிந்த் இன்னும் பயத்துல தான் இருக்காரு. அந்த பயத்தோட வீட்டுக்கு வராரு. இன்னைக்கும் கிட்டு வாங்கலையான்ற மாதிரி வைஃப் கேக்குறாங்க. ஆனா இவர் வாங்கியிருப்பாரு. வேகமா கார்ல இருக்க அந்த கிட்டை எடுத்து வைஃப் கிட்ட தந்துடுறாரு. என்ன அப்செட்டா இருக்கீங்கன்னு வைஃப் கேக்குறாங்க. எந்த ஒரு பதிலும் சொல்லாம ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாரு. ஹஸ்பண்டுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. வினோத் டீம்ல 3 பேர் இருக்கிறதா சொன்னல, இப்ப வினோத்தும் இன்னொருத்தரும் செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் இவங்க டீமை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி காசு மிஸ் ஆகுறதும் தெரிய வருது. அப்ப எவனோ ஒருத்தன் காசை தூக்கிட்டு போயிருக்கான், கண்டிப்பா அந்த பீட்டர் தான் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி பிரான்சிஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. இது காசு போயிருச்சா, அந்த பீட்டர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கதையை முடிங்க, அந்த காசை மீட்டெடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பீட்டர் இவரோட வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கும்போது கதவு லாக்ல இருக்கு. அப்ப செக்யூரிட்டியும் மேடம் உங்ககிட்ட தர சொன்னாங்கன்னு கீயை தராரு. அந்த கீ மூலியமா கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உடம்பு முழுக்க ரத்த கரையா இருக்குல்ல, இவரும் குளிக்கலான்ற மாதிரி ஷவர் கிட்ட வந்து குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட மண்டையில யாரோ ஓங்கி அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒய்ஃப் நின்னுட்டு இருக்காங்க. ஒய்ஃபா லவ்வரான்னு தெரியல. ஃபீடாவை பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. என்னைய அடிக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி தடுத்து சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மொத அடியிலேயே வீக் ஆயிட்டார்ல, அதனால ஃபீடா ஈஸியா இவரை அடிச்சு அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. இவங்க தான் வெளியே போனாங்களே, எப்படி பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் அந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இப்ப ஃபாத்திமாக்கு கால் பண்ணி உடனே என் பிளாட்டுக்கு வான்னு சொல்றாங்க. கொஞ்சம் தள்ளி இருக்க ஃபாத்திமா இருக்காங்கல்ல, இவங்க பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க கொலை பண்ணிருக்காங்கன்றது அந்த ஃபாத்திமாக்கும் தெரியுது. இப்ப என்ன பிளான்னா பீட்டரோட ஆர்கனை எடுக்கணும்ன்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே கட் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. வாட்ச்மேனை நம்ப வைக்கணும், சிசிடிவி எல்லாம் நம்ப வைக்கணும்ன்றதுக்காக தான் ஃபிடா இந்த பிளானை போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஃபாத்திமா இருக்கா பாத்தீங்களா, ஓனரை கூட்டு வந்திருப்பா. ஓனரை இறக்கி விடுறால, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி அந்த ஓனர் லேடி கிளம்பி போயிருப்பாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல தான் இவங்க பிளானை போட்டிருப்பாங்க. ஃபீடா என்ன பண்றாங்கன்னா அந்த ஓனர் லேடி மாதிரி புர்காலாம் போட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ இப்ப திரும்பி இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது செக்யூரிட்டி என்ன நினைப்பாரு, அந்த ஓனர் லேடி வந்ததா தானே நினைப்பாரு. அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிறாரு. ஆனா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபீடா தான். ஃபீடா கிட்ட வேற ஒரு சாவி இருக்கும். நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், நான் சொல்லும் போது மட்டும் உள்ள வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ முதல்ல வந்த பாய் ஃப்ரெண்டா அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அவரோட ஆர்கனை எடுக்கிறாங்க. அந்த ஆர்கனை நல்ல விலைக்கு விக்கலான்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் இவங்க போட்டிருக்காங்க போல. ஏற்கனவே இந்த நேரம் பெட்டி வாங்கிட்டு வான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதனால அரவிந்தும் ஒரு பெட்டியெல்லாம் வாங்குறாரு. வேகமா அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் அரவிந்தோட குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிருது. ஒய்ஃப் தான் இதை பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா ஹஸ்பண்ட் எடுக்க மாட்டாரு. இந்த ஃபிடா இருக்காங்கல்ல, வேண்டிய ஆர்கனை எடுத்துடுறாங்க. இப்ப இந்த ஆர்கனை வெளியே கொண்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி புர்காவை போட்டுக்கிறாங்க. இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபாத்திமா கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப அந்த செக்யூரிட்டி என்ன யோசிக்கிறாருன்னா அந்த ஓனர் லேடி தான் கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ இவங்க சாமர்த்தியமா திரும்பி வெளியே வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆர்கனை விக்கிறதுக்காக ஒரு நபரை மீட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ இந்த இடத்துலயே வெயிட் பண்ணு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபிடா மட்டும் காரை விட்டு இறங்குறாங்க. ஆக்சுவலா ஃபிடா பாய் ஃப்ரெண்டை காலி பண்றது மட்டும் தான் பிளான். அதை கூட எதுக்கு விடணும், அவன் ஆர்கனையும் யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த டீலை இவங்க போட்டிருப்பாங்க. இப்ப ஆர்கன் எல்லாம் ஒருத்தர் கிட்ட தந்து அவர்கிட்ட இருந்து நிறைய காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி இந்த ஃபாத்திமாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உனக்கு காசு வேணும்னு சொன்னல, இந்த காசை நான் தந்துட்டேன், என் கூட சேர்ந்து நீ பண்ணதை மறந்துரு, இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கவே யோசிக்காத, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப புர்காவெல்லாம் கழட்டிட்டு சாதாரணமா வீட்டுக்கு வர மாதிரிலாம் இவங்க வந்துட்டு இருக்காங்க.
செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் இவங்க வீட்டுக்குள்ள வர மாதிரியே. இப்ப செக்யூரிட்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட இடத்துக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க, அப்ப வேற யாராவது வீட்டுல இருப்பாங்க அவர்கிட்ட கூட தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. மீதி காசை நீங்களே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு நல்ல மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப கூட இந்த ஃபிடாவோட பிளான் முடியல, இன்னும் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஆக்சுவலா அந்த பீட்டர் காசெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த காசெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப அழுதுகிட்டே அரவிந்துக்கு கால் பண்றாங்க. அரவிந்த் உங்களை வர சொன்னல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அரவிந்த், ஒரு பிரச்சனைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பிரச்சனை மேடம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ப்ளீஸ் இங்க வாங்க, ப்ளீஸ் இங்க வாங்கன்ற மாதிரி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இந்த மேடத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அரவிந்தும் கொஞ்சம் வேகமா காரை ஓட்டுறாரு, இந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அவங்க சொன்ன மாதிரியே பெரிய சூட்கேஸா வாங்கியிருப்பாரு, அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு மேல கொண்டு வந்துடுறாரு. இப்ப வந்த அரவிந்த் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் காலிங் பெல் அடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் லேட்டா நம்ம போவோம், அப்பதான் நம்ம பதட்டமா இருக்கிறது அவர் நம்புவாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பதட்டமா இருக்க மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் அவரை வெயிட் பண்ண வச்சிட்டாங்கல்ல, இப்ப கதவை திறக்கலான்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்துனையும் பயந்த மாதிரி இவரை கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. இவரை என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. எனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனையினாலதான் எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவருக்குமே அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன மேடம் ஆச்சு தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பதட்டமா பேசிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி தான் வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அரவிந்த் இருக்காருல, யாரு என்னன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. கதவை திறந்தா அந்த செக்யூரிட்டி தான் சரக்கு பாட்டில தராரு. இவருமே சரக்கு பாட்டில வாங்கிடுறாரு. இவர் யாரு புதுசா இருக்காருன்னு அந்த செக்யூரிட்டி யோசிக்கிறாரு. யாரா இருந்தா என்னன்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி கிளம்பிடுறாரு. இப்ப இவர் இருக்காருல, என்னாச்சு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை மாதிரி ஏற்பட்டது, மாத்தி மாத்தி தாக்கிக்கிட்டோம், அதுல அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க தப்பு பண்ணல, போலீஸ் கிட்ட போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு, நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி எங்க அவர் பாடி இருக்குன்னு கேக்குறாரு. அங்கதான் இருக்குன்ற மாதிரி இவங்களும் காட்டுறாங்க. இப்ப அரவிந்த் இருக்காருல, அந்த பாடியை செக் பண்றதுக்காக வராரு. அப்படி செக் பண்றதுக்காக வந்தவர் பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இவன் தானே கண்ணை வச்சு வேற ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் கார்ல வந்து சண்டைலாம் போட்டாரு பாத்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரி யோசிக்கிறாரு. மேற்கொண்டு ஃபிடா கிட்ட என்ன ஏதுன்னு பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா இவ்வளவு நேரம் பதட்டமா இருந்த ஃபிடா இப்ப நார்மலா ஃபேஸ வச்சிருக்காங்க. இப்ப ஃபிடா இருக்காங்கல்ல, இவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எது டிஸ்போஸ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மட்டும் நீ ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், நீ தான் இது மொத்தத்தையும் பண்ணன்ற மாதிரி என்னால ஃப்ரேம் பண்ண முடியும். ஏன்னா அந்த செக்யூரிட்டி கூட ஒன்னதான் பார்த்திருக்கான், உன் மேலதான் சந்தேகம் திரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் நீயும் கள்ளக்காதல்ல இருந்தோம், அது என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து சாவடிச்சிட்டோம் தான் எல்லாருமே யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. ஏன் மேடம் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே நீ என்னோட டார்கெட் தான், உன்னை யூஸ் பண்றதுக்காக தான் உன்கிட்ட அடிக்கடி நான் பழகுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு, உனக்கு நிறைய காசு தரேன், நீயும் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், நானும் நிம்மதியா இங்க இருந்து கிளம்பிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்பயுமே இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடு, நான் பாத்ரூம்ல இருக்கேன்ற மாதிரி இவங்களுமே பாடி எல்லாம் கட் பண்றதுக்காக இங்க இருந்து கிளம்பி போறாங்க. துண்டு துண்டா கட் பண்ணோம்ல, அதுக்காக இவங்க பாத்ரூம்க்கு வந்து துண்டு துண்டா கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி நம்மள மாட்ட வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அரவிந்த் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஃபிடாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பிளானோட தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. இப்ப பீட்டரோட பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அரவிந்துக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. எங்க ரொம்ப முடியலையா, உடனே ஆபரேஷன் பண்ணணுமா, இவ்வளவு காசு வேணும்னு சொல்றாங்க, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ்வளவு அமௌண்ட் வேணுமா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இந்த லேடி சொன்ன டீலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்பதான் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க வெயிட் பண்றதா சொன்னாங்கல்ல, இப்ப இவருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அவங்க ஆல்மோஸ்ட் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிட்டாங்க. இவர் ஒரு சூட்கேஸ் வாங்கி வைக்க சொன்னாங்கல்ல, அதுல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். என்னால வர முடியாது, நீ போய் டிஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே அந்த லக்கேஜை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருக்க செக்யூரிட்டி பெருசா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு, அதனால இவரும் வெளியே கிளம்பி போயிடுறாரு. இப்பன்னு பார்த்து போலீஸுங்க ஒருத்தரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தன் கோல்டு ஸ்மக்லிங் பண்றான்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். அதனால எல்லா காரையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் செக்கிங் நடக்கிறதுனால இவருமே பயந்து பயந்து தான் கார்ல வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு செக்கிங்ல வசமா மாட்டிக்கிறாரு. இறங்கு செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஐயோ மாட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க செக் பண்றதுக்காக போகும்போது இவர் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டாருன்னு நினைப்போம், ஆனா செக் பண்ணும் போது இவரோட கார்ல எதுவுமே இல்லைன்றது அவங்களுக்கு தெரிய வருது. நீ போலான்னு அனுப்பி வச்சிடுறாங்க. எப்படி இதை இவர் பண்ணாருன்றது தெரியல. இப்ப வேலையை முடிச்ச இவர் இருக்கார்ல, ஃபிடாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ன வேலையை முடிச்சிட்டியா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம், என்ன ஒரு இடத்துல டிராப் பண்ணிரு, உனக்கு சேர வேண்டிய காசை நான் தந்துடுறேன்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. ஃபிடாவோட பிளான் என்ன தெரியுமா,
ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இவனை டிராப் பண்ண வைக்கலாம், அந்த இடத்துல இவன் கதையும் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நிம்மதியா நம்ம வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி வரும்போது ஷூட் பண்ண நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்ணுது. அந்த கார் இவங்களை இடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுது. அந்த கார்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வினோத்தும் அந்த கூட இருக்க ஃப்ரெண்டும், அவரோட பேரை நம்ம பாபுன்னு வச்சுப்போம். இப்ப வினோத்தும் பாபுவும் சேர்ந்த மாதிரி இடிச்சு இடிச்சு இவங்க கார் ஒரு இடத்துல நிக்க வச்சிடுறாங்க. இப்ப இவங்க வெளியே வரலாம்னு நினைக்கிறதுக்குள்ள வினோத்தும் பாபுவும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு மயக்கிடுறாங்க. ஆக்சுவலா ஃபிடா கூட சேர்ந்து அரவிந்தும் வேலை பார்த்திருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தானே இதை பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த பீட்டர் எங்கன்ற மாதிரிலாம் ஃபிடா கிட்ட கேக்குறாங்க. பீட்டர் எங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதிரி, சேர்ந்து தானே பிளான் போட்டீங்க, எங்கன்ற மாதிரி திரும்ப இவங்க கேக்குறாங்க. அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சொல்ல முடியாதா, உன்னை நாங்க பண்ற டார்ச்சர்ல நீயே சொல்லுவன்ற மாதிரி இவங்களும் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன பீட்டர் எங்க இருக்கான்றத சொல்ல மாட்டா. அந்த பீட்டர் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு 3 பேரோட கதையும் முடிச்சிடலான்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. நீ இங்க இருந்து பாத்துக்கோனே, நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து அந்த பாபு மட்டும் கிளம்பி போறான். இப்ப உள்ள இருக்க இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவங்க போகும்போது கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப நார்மலா நடக்கிறாரு. நீ என்ன நார்மலா நடக்கிறன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, எனக்கு கால்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கலரி ஆட்டோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது விளையாடிட்டு இருக்கும் போது இவரோட கால்ல அடிபட்டு இருக்கும். அது ரிலேட்டடா ஒரு காம்படிஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. இப்படி அடிபட்டதுனால போக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. காலு நடக்க முடியாம இருக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் பாவமா பாக்குறாங்க. எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல, அந்த விஷயம் இவருக்கு பிடிச்சிருக்கும். அதனால கால் இல்லாத மாதிரியே நம்ம ஏமாத்தலாம், காலு முடியாத மாதிரியே நடிக்கலான்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படிதான் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டாம பாடியை டிஸ்போஸ் பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான விஷயத்தை இவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா எல்லா பக்கமும் போலீஸ் இருக்கிறதுனால இவர் உசாரா வீட்டு பக்கம் போயிருப்பாரு. இவரோட வீட்லயே வந்து பழைய பொருள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம்குள்ள இப்போதைக்கு வச்சிடலாம், அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த பகுதியில வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ல இருக்க ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு கிளம்பி இருப்பாரு. அதனால தான் அந்த இடத்துல தப்பிச்சாருன்னு தெரிய வருது. ஃபீடாவை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கதையை முடிக்கலாம் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2 பேக்ல ஒரு பேக் உனக்கு முழுசா தந்துடலாம் நினைச்சேன், ஆனா இவனுங்க கிட்ட சம்பந்தமே இல்லாம மாட்டிக்கிட்டோம். இவனுங்க 2 பேரை காலி பண்ணி இங்க இருந்து தப்பிக்கலாம், உனக்கு நான் பேசின மாதிரியே காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவனுங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப திடீர்னு இவர் காணாம போயிடுறாரு. அவங்களும் எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. உன் முதுகுக்கு பின்னாடியே தான் நான் ஒளிஞ்சிருந்தேன், ஆனா உன்னால பார்க்க முடியாது, இந்த ட்ரிக் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஃபீடா இருக்காங்கல்ல, வலி வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க. வினோதம் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராரு. என்ன ஆச்சுன்னு இவங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் மிஸ் ஆகுறது தெரியுது. அவன் எங்கன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அவர் என்னடானா இவரோட முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்காரு. சடனா எதிர வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வினோத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வினோத்தோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. எப்படியும் இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் கதையும் முடிக்கலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதவு லாக்ல இருக்குல்ல, அதனால தான் வெயிட் பண்றாங்க. இப்ப அந்த பாபுன்ற நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வினோத் என்ன போனை இங்கேயே விட்டுட்டு போயிருக்காரு, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, நம்ம உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப இவரையும் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப காசு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா ஃபீடா இருக்காங்கல்ல, ஒரு கத்தியை வச்சு அரவிந்தோட வயிற்றிலேயே இறக்கிடுறாங்க. அடி பாவி, என்னையே ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி அரவிந்த் டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க ஒரு கத்தியை வச்சு குத்துனாங்க பாத்தீங்களா, அந்த கத்தியை அவங்க கையில இருந்து புடுங்கி அவங்கள 2-3 வாட்டி குத்துறாரு. அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்போதைக்கு குழந்தைய காப்பாத்துறது தான் இவருக்கு முக்கியம். அதுக்கு தேவையான காசை மட்டும் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி கொஞ்சோண்டு காசை மட்டும் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பிரான்சிஸோட கார் வந்துட்டு இருக்கு. அதனால இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப பிரான்சிஸ் ஆளுங்களை பார்க்கலாம்னு நினைக்கும் போது ஆளுங்க செத்து போயிருக்கிறது தெரிய வருது. சாவடிச்சவனும் இங்கதான் இருக்கான், எங்க இருக்கான்ற மாதிரி கண்ணை வச்சு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அரவிந்த் இருக்காருல, பின்னாடி இருந்து இவரை ஷூட் பண்ணிடுறாரு. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப அரவிந்தும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பாபு கண்முழிக்கிறாரு. அவர் இன்னும் சாவல போல. எல்லாருமே செத்து போயிருக்காங்க, பிரான்சிஸே செத்து போயிருக்கான், காசை தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. இவர் கிளம்ப பாக்குறத அந்த ஃபிடா கவனிச்சிடுறாங்க. ஏண்டா காசு எடுத்துட்டு தப்பிக்கவா பாக்குற அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அட்டாக் பண்ணிட்டாங்க. அவன் கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப காசெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, நம்ம காசை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப உடம்புல ஏகப்பட்ட அடிபட்டுக்குள்ள ரிலாக்ஸ் பண்ணிட்டு காசை எடுக்கலான்ற மாதிரி இவங்களும் ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அரவிந்தோட பர்ஸ் இருக்கு. பர்ஸை விட்டுட்டு போயிருக்காரு போல. அந்த பர்ஸ்ல ஃபேமிலி போட்டோ இருக்கு. ஓஹோ, இதுதான் உன் ஃபேமிலியா, உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப லைட்டரை வச்சு அந்த போட்டோவை கொளுத்திட்டு இருக்காங்க. அவர் ஏதாவது பண்ணிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போலான்னு யோசிக்கிறாங்க போல. அந்த சைடுல அரவிந்த் இருக்கார்ல, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணோன்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி நமக்கு காட்டுறாங்க.
இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் கிளாஷ் முடியல, இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குன்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.